பிரதமர் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பதே முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. அந்த கிறிஸ்தவ இஸ்லாம் மக்களோட வாக்குகள் எல்லாம் வாங்கிட்டு இவங்க பிஜேபி போறாங்க அப்படிங்கிறது வந்து இஸ்லாம் மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் திமுக பெரும் துரோகமா தானே இருக்கும். அதை இருக்கிறதுலே கேடுகட்டமான தவறு அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை வந்து நம்ம பகிரங்கமா முன்வைக்கலாம். முன்களம் வலியுறுத்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தமிழ் நேயன் அவர்கள் நாம் தமிழ் கட்சி உறவு அவங்கள மீண்டும் நம்மளோட வலியுறுத்தி நிகழ்ச்சிக்கு வருவென பெருமகிழ்ச்சியோட வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு அரசியல் தான் இப்போ சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒன்றிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி பார்த்துட்டு இருக்கோம். முதல் கேள்வியாக தியானம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். பிரதமர் மோடி அவர்கள் பிரசித்தி பெற்ற விவேகானந்தர் பாறையில 3 நாட்கள் தனிமையில தியானம் பண்றதா சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்து அடைஞ்சிட்டாங்க. இந்த நிகழ்வை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தியானம் அப்படின்னால என்னன்னு அந்த வரையறை ஒரு எதற்காக பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க? ஒரு மன அமைதிக்காக வேண்டி, மன அமைதிக்காக, வேற யாருக்கும் தெரிய வேணாம், ஒரு பிரபலப்படுத்தாம தானாகவே தனக்குள்ளாவே கொண்டு வர்றதுதான். எந்த ஒரு விளம்பரமும் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப மாதிரி இவங்க தியானம் பண்றாங்க. ஒரு காலகட்டத்துல முனிவர்கள் மட்டும்தான் தியானம் பண்ணுவாங்க. ஆமா, உலக அமைதி வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல இருக்கான்னு அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. சரி சரி சரி, அந்த நிலைப்பாடுல இருக்கிறதா தியானம். இதுக்கு பேர் தியானம் கிடையாது. சரி, இவரு தன்னுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு. இந்தியாவுல வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு மாய தோற்றம் பெரிய அளவுல பிம்பமா கட்டப்பட்டுச்சு. அதாவது 400 தொகுதி நாங்க தான், சொல்ல போனா 600 தொகுதிம்பாங்க. ஏன்னா பாஜகனுடைய உறவுகள் வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த தொகுதி எத்தனை தெரியாம 600 தொகுதி நாங்க தான் விழுவாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில தான் அங்க உள்ள உறவுகளை இருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட நபர்கள் அந்த கட்சியில இருந்து வந்த ஒரு பிரதமர் எப்படி இருப்பாரு? ஆமா, பிரதமர் என்பவர் என்பனா நாட்டுக்காக என்னென்ன செய்யணும், இந்த மக்களுடைய ஏழ்மை நிலை எப்படி போக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி காக்கணும், இந்த மாதிரி சிந்திக்கிறவர் தான் ஒரு பிரதமர் இருக்க முடியும். நாட்டுடைய பாதுகாப்பை எப்படி பலப்படுத்துறது, இந்த மாதிரி நிலைப்பாடு வரணும். ஆமா, அதை விட்டுட்டு போய் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்றங்கிறது எந்த மாதிரி ஒரு அறிவியல் வியானம்? இன்னைக்கு எங்கேயோ நிலவுக்கு போறாங்க, இவங்கதான் அனுப்புறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்துல போய் ஒரு இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்தா எல்லாமே நல்லாயிரும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில இருக்கிறது அவர் எப்படி ஒரு பிரதமரை நம்ம ஏத்துக்கிறதுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. ஆன்மீகம் அப்படி சார்ந்த விஷயங்கள் நம்ம இதை பாக்குறோம் அப்படின்னாலுமே ஆன்மீகம் மட்டுமே ஒரு அரசியல் தீர்வு அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு இடத்துலயும் ஆன்மீகம் என்பது மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக வேணா பயன்படுத்திக்கலாம். சரி, ஆனா அதுவே ஒரு தீர்வாகாது. அது மட்டுமே அரசியல் தீர்வு கண்டிப்பாக ஆகாது. அது வாய்ப்பே இல்லை. 3 நாட்கள் வந்து அவங்க தியானம் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதற்கு திமுக காங்கிரஸ் அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சு மனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப குமரி மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து தேர்தல் விதிமுறை மீறல வராது, ஏன்னா அவங்க வந்து தனிப்பட்ட முறையில நடத்துறாங்க, இது அந்த விதிமுறையில உள்ள வராதுன்னு சொல்றாங்க. அப்படி என்ன செய்ய தெரியுமா, எந்த ஒரு ஊடகத்திலையும் பிரதமர் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. பிரதமர் வரக்கூடாது. நரேந்திர மோடி அவர்கள் போகிறார். நரேந்திர மோடி அவர்கள் இந்த குஜராத் சார்ந்த நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில வந்து தியானம் பண்ண வருகிறார் அப்படின்னு கூட நீங்க செய்தியை பதிவு பண்ணலாம். ஏன் இதற்காக பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்றீங்க? இந்த கேள்வி வருது இல்ல. ஒரு பிரதமர் என்பவர் வந்து இந்திய நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர். இவர் எப்படி தனிநபரா வர முடியும்? தனிநபரா வரணும்னா எல்லாம் திறந்துருங்க, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிருங்க. அதான் துரத்தல் நிலையில. ஆமா, அதான் துரத்தல். அதாவது தியானத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் திறந்தானே போகணும். முற்றும் திறந்தவர் தான் முனிவர். முனிவர் தான் தியானம் பண்ண தகுதி உடையவர். அந்த தகுதி வந்து பிரதமருக்கு இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இல்லைங்கிறதுனால அப்படி ஒருவேளை அவருக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா இந்த பிரதமர் திறந்துட்டு போய் உட்காந்துக்கிட்டு 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு தேர்வுல அவர் வெற்றி பெற்று வந்து மீண்டும் பிரதமரா வந்து நம்ம வரவேற்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரையும் வந்து நம்ம வந்து வரவேற்கிறது வந்து உடன்பாடு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுலயுமே அவங்க வந்து குளிர்சாதன வசதிகள்லாம் அதுல செய்யறாங்க, ஏசி அந்த செய்தின்னு வந்தது. அண்ணாமலை அவங்களா இருக்கட்டும், எல்முருகன் அவங்களா இருக்கட்டும், அவங்களே வர வேண்டாம், இதுக்கு வந்து அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படின்ட்டு பாஜக தலைமை வந்து அவங்களுக்கு உத்தரவு போட்டு அண்ணாமலை அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறையை வந்து ரத்து பண்ணிருக்காங்க கன்னியாகுமரியிலேயே. அரசியல் சாயம் பூச எதையுமே வந்து அடிக்காதுன்னு சொல்லும் போது அடிச்சிடும். இதுதான் எப்பவுமே மனிதனுடைய இயல்பான நிலை வந்து எதிரணி தானே. அப்போ என்னை பத்தி பேசாத நேரத்தை என்னை பத்தி பேசுங்கிற மனநிலைதான். இங்க வந்து உட்கார்றது ஒண்ணு தோல்வி பயம், இன்னொரு பக்கம் திசை திருப்புதல். அப்ப இங்க வந்து உட்கார்ந்தாச்சுன்னா எல்லாம் மோடி தியானத்துல தியானங்க, அங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. நிறைய வேலைகள் கூட நடக்கலாம். இறுதிக்கட்ட தேர்தல் நடக்கலாம். இதுல வந்து இந்துத்துவாங்கிற ஒரு பிம்பத்தை வந்து மேலும் வலுப்படுத்துறதுக்கு இவர் தியானம் பண்றாரு, விவேகானந்தர்ட்டே போய் தியானம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொற்களை கொண்டு வந்து அப்படியே அந்த பக்கம் உள்ள இன்னும் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தொகுதியிலாவது கைப்பற்றலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் போன இடங்கள் எல்லாருமே தோல்வியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு.
ரோட் ஷோ முதற்கொண்டு. ஆமா ஆமா, இந்தியாவிலேயே இந்த தடவை ஒரு புதுமையான ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்களா, தேர்வுகள் நடக்கலாம். காரணம் என்னன்னா, எப்பவுமே காங்கிரஸ் அல்லனா பாரதிய ஜனதா கட்சி இப்படித்தான் இருந்த காலகட்டம் போய் இப்போது எல்லா தேசிய இனங்களுமே தனக்குள்ளான ஒரு விழிப்புணர்வு உருவாயிருச்சு. அப்படி விழிப்புணர்வு ஏற்பட்டவனுடைய விளைவுதான் தெலுங்கானா, எல்லா மாநிலங்களையும் அந்த மாதிரி ஒரு பெரும்பாலுமா உருவாக ஆரம்பிச்சு. இவங்க அதிக பெரும்பான்மையில் இருந்த உத்தரப்பிரதேசத்துல அப்படி ஒரு சிக்கல், இன்னைக்கு அவங்க வெல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. சரி சரி சரி. குஜராத்ல மிகப்பெரிய அளவுல பின்னாடி சந்திக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றங்களும் வருது. அப்போ இந்த தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடுகள் இந்த இருக்கிற தொகுதியாக கைப்பற்றிடலாமா, அப்போ அந்த இந்துங்கிற ஒரு உணர்வு தூண்டிட்டா, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல அது எடுபடல. அப்போ வடக்க உள்ள தேர்தல் நடக்கும்போது இந்த இறுதிக்கட்ட தேர்தலையாவது நம்ம இதற்கான வாக்கு வங்கியை நம்ம பெற்றுலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. ரெண்டு விதம், ஒண்ணு வந்து ஏதோ ஒரு வகையில என்னமா பண்ணலாம், ஏன்னா அமைதியா இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, நான் இங்கதான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்குவாங்களா, அந்த மாதிரி. தியானம் என்பதே முற்றும் அவர் செய்கிற அந்த செயல்பாடுகள் துளி அளவும் தொடரவே இல்லாது. காரணம் என்ன, குளிரூட்டப்பட்ட வசதி, கருணாநிதி ஐயா உண்ணாவிரதம் இருந்தார்ல, அதற்கும் இதற்கும் வேறுபாடு கிடையாது. நாடக விரதம், நாடகம் தான் இதற்கு. நீங்க பாருங்களேன், அவரும் குளிரூட்டப்பட்ட அறையில தான் உண்ணாவிரதம் இருந்தாரு, இவரும் அவர் உண்ணாவிரதம் இருக்க போறாரு, அவர் இருக்காரா இல்லையாங்கிற அப்பாற்பட்ட அவர் மனச்சாட்சிக்கு அது சரியா இருக்கும். காங்கிரஸ் கட்சி குறிப்பான சொன்னாங்கன்னா, நீங்க அதை வந்து ஒளிபரப்பாதீங்க, தேர்தல் நடத்தி விதிமுறை அமல்ல இருந்து இருக்கும்போது நீங்க மட்டும் இதை பண்ணீங்கன்னா அப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒளிபரப்புவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒளிபரப்புவாங்க. அதற்காகத்தான் நாங்க நாடகத்தினுடைய தோற்றத்தை வெளிக்கொண்டு வரணும்ல. சரி சரி, நாடகத்தினுடைய தோற்றத்தை வெளிக்கொண்டதான் அந்த நாடகத்தினுடைய முழுமை பெறும். அப்ப அதற்காக வெளிக்கொண்டு வரும். அதுக்காக இவர்களும் புனிதமானவர்கள் இல்ல. ராகுல் காந்தி அப்படி போனார் இப்படி போனார் காட்டி கொண்டு வராங்க. அதனால இவர்களுக்கும் அவர்களுக்கும் மாற்று எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. நம்ம இதே நேரத்துல தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செயல்ல இருந்துச்சோ, இத தமிழருக்கு விடக்கூடாது, இவரை விடக்கூடாது, அவரை விடாதுன்னு சொன்னாங்களா, அது அனைத்துமே பலஜனக உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கருப்பு பலன் பறக்கொட்டவங்க, எல்லா வேலையும் செஞ்சவங்க முழுமையா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சிவப்பு கம்பளம் விரிச்சு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரது அவங்கதான். சரி சரி, அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நேரு எதிர் முதிரமா பேசுகிற கட்சி ராஜாவா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும். ஸ்டாலின் அப்பா தான் கட்சி ராஜாவை வெற்றி பெற வைக்கிறாரு. அன்றைய காலகட்டத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் வெல்ல வைக்கிறாரு. எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பதே முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. திமுகவால் வளர்ந்தவங்க தான். திமுக வளர்க்குறாங்களோ வளர்க்கலையோ, திமுக கூட செய்யறதெல்லாம் தோல்வி அடைஞ்சிடும். ஆனா பாரதிய ஜனதா நிற்கும் போது வெள்ள வைக்கிறவுடைய மிகப்பெரிய பொறுப்பை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துருச்சு. அந்த நிலைப்பாடு தான் இப்பவும் எடுத்திருக்காங்க. இப்ப அதனுடைய வெளிப்பாடுதான் இந்துங்கிற ஒரு சொல்லை இல்லாத இடத்துல நாங்களும் 90% இந்துக்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற சொன்ன இதே ஸ்டாலின் வந்து அவர் வாயில தான் சொன்னாரு. இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சுல. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறுமுகம் தான். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. அண்ணாமலை சொன்னார்ல, ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்துத்துவாதிய நீங்க அங்க அந்த சொல்லப்படுகிற அந்த அம்மா கூட ஒரு இடத்தோட RSS பேரணி நடத்த விடல. ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் 26 இடங்கள்ல வந்து அனுமதி கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? அதாவது எதிர்ப்பு காமிக்கிற மாதிரி காமிச்சு நீதிமன்றம் மூலம் ஒப்புதல் அளிச்சு வேலை குறிப்படி தானே. ஒரு திராணி உள்ள ஒரு முதலமைச்சரா இருந்தா இன்னைக்கு தியானத்தை தடுக்க முடியும். அதுக்கான எதிர்ப்புக்குள்ள எதுவும் கொடுத்த மாதிரியே இல்லையே. கொடுக்க ஏன்னா இந்தியா நீதானே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எதுவும் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தேர்தல் பரப்புங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நீங்க வரக்கூடாது. காரணம்னா நாங்க மே 18 நிகழ்வு நடத்தும் போது எந்த இடத்துலயும் அனுமதி கொடுக்கல. காரணம் வந்து தேர்தல் விதிமுறை நாங்க. சரி சரி, மே 18 முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு இதே தேர்தல் நடத்திய விதிமுறை இருக்கும் போது ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து இங்க வந்து தியானம் என்பது எந்த வகையில இவர்கள் அனுமதிக்கிறார்கள் என்பது ஸ்டாலினியாவுக்கு தான் வெளிச்சம். முதல்ல பாஜகவை தமிழகத்துக்கு கொண்டு வந்த எங்களுக்கு மறுபடியும் கூட்டணிக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பாத்துக்கலாமா? அதை உறுதியாக தேர்தல் நீங்க வேற ஒண்ணும் கிடையாது. இந்த தேர்தல் முடிந்த உடனே கூட அந்த சம்பவங்கள் அரங்கேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையா வெல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பெரும்பான்மையா வெல்லாத பட்சத்துல வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் காங்கிரஸையும் பெரும்பான்மையா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி சரி, அப்ப பெரும்பாலும் தேசிய கட்சிகள் தான் இங்க அதிக இடங்கள்ல வெல்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தேசிய கட்சிகள் வெல்றதுக்குண்டான வாய்ப்புகள் வரும்போது அப்போதான் ஒரு சிக்கல் வரும். அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணிசமான ஒரு இடங்களை பிடிச்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல துண்டை போட்டு வைப்பாங்க.
யாரெல்லாம் வர்றாங்க வா வா வாம்பாங்க. அப்ப எனக்கு எத்தனை சீட் இருக்கு, எனக்கு எத்தனை சீட் இருக்கு, அப்ப எனக்கு எத்தனை அமைச்சர் தரவ, எனக்கு எத்தனை இது அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு விசுவாசமா இருப்போம்னு சொல்லி முதல் வர்ற அணி வந்து கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து உறுதியா அடிச்சிடும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா காரணம் முழுக்க முழுக்க இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் முழுக்கவே அப்படித்தான். இந்தியா கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டெல்லி முதற்கொண்டு மேற்கு வங்காளம் அந்த பஞ்சாப் முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியா கூட்டணி காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்திருக்க மாதிரி பிம்பங்கள் இருந்துட்டு இருக்குது. அவங்க அதை விட்டுட்டு பாஜகவுக்கு போவாங்க அப்படிங்கறது எதை மூலமா உறுதியா சொல்றீங்க? இதுலதான் அந்த சூழ்ச்சிமா இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. மத்த இடங்கள்ல இந்தியா கூட்டணியில வென்றுச்சுன்னா அவங்க வந்து நம்மளோட வரமாட்டாங்க. சரியா, அவங்க நம்மளோட வரமாட்டாங்க, அவங்க தனிச்சா நிப்பாங்க. இப்ப கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்களேன், ஒருவேளை டக்குன்னு பிஜேபி கூட்டணி வரணும்னா அவ்வளவு போகலாம், ஆனா அவ்வளவு எளிதா வரமாட்டாங்க. ஆனா இந்தியாவில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க ஒரு சின்ன உதாரணம், கேரளாவில யாரு ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான். ஆமா, சரியா, எதிரும் புதிரமா இருக்குது இந்தியா கூட்டணி தான். அதுல யாரு வென்றாலும் இந்தியா கூட்டணி தான் ஆதரவு. அதே மாதிரி திமுக வென்றாலும் பாரதிய ஜனதாவுக்கு லாபம் தான். நல்லா கொஞ்சம் திமுக வென்றாலும் ஒருவேளை பாஜக வென்றாலும் பாஜகவுக்கு லாபம் தான், திமுக வென்றாலும் பாஜகவுக்கு தான் லாபம். அப்போ அவருடைய உடன்பாடு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அது தேர்தலுக்கு முன்கூட்டியே போட்டாச்சு. அதுல எத்தனை ஆண்டு அரசியல் பயணத்துல வந்து இவர்கள் கண்டிப்பாக உறுதியாக இணைவார்கள். காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் தேசியம் வீறு கொண்டு எழும்பொழுது ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து கொண்டு இவர்களை நம்மளை ஒடுக்குவதற்காக இரும்பு கரம் கொண்டு வருவார்கள் என்பதே நம்ம கடந்த கால வரலாறு. அது நிகழ்கால வரலாறுல இன்னும் வீரியமாயிருக்கும் அப்படிங்கிறதுல இருக்குது. தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவ மக்களும் சரி நிறைய ஆதரவு கொடுத்து, அதாவது இவங்க பிஜேபிக்கு இவங்க இப்பவும் எதிரியா தான் இருந்துட்டு இருக்காங்கிற ஒரு பிம்பத்துலதான் ஆதரவு கொடுத்து நிறைய வாக்கு வங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்க சமயத்துல அந்த கிறிஸ்தவ இஸ்லாம் மக்களோட வாக்குகள் எல்லாம் வாங்கிட்டு இவங்க பிஜேபியிட போறாங்க அப்படிங்கிறது வந்து இஸ்லாம் மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் திமுக பெரும் துரோகமா தானே இருக்கும். அடித்தட்டு மக்கள் அந்த வாக்காளர் இருக்காங்களா, இவர்களுக்கு தான் ஒரு ஏமாற்றமா இருக்கும். ஏன்னா மேல்மட்டத்தில் உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க முழுக்கவே இவர்கள் இப்படி செய்வார்கள் தெரியும். தேர்தல் வரும்போது மட்டும்தான் இதர கட்டுற மாதிரி கட்டுவாங்க. இது அமீரை எடுத்துக்கோங்க, அந்த அந்த கட்டத்துக்குள்ள வராரு அவரே. இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பே திமுக தான். அப்போ ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட சீமான் இதை வந்து சொல்லாமல் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற அந்த அதே அமீர் வந்து நல்லா கூர்ந்து பாருங்க. அமீர் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் வந்து சாத்தானின் பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, அதனால நாங்க வந்து அவரை இது பண்றோம் அப்படின்னு சொல்றான். ஆனா உனக்கு ஒரு இதுலயே அந்த மாதிரி வலிக்கு அப்படின்னா இதே இது வந்து இஸ்லாமியத்துல முழுவதுமாக சிறையில இருந்து அப்ப வெளியே கொண்டு வருவோம்னு சொன்ன அந்த அதே ஸ்டாலினை பார்த்து ஏன் நீங்க வந்து ஒரு இடத்துலயாவது ஐயா நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இப்படிலாம் ஒரு அறிக்கையை சொன்னீங்க, இப்ப தேர்தல் முடிஞ்சிட்டு ஏன் விட மாட்டேங்கிற அந்த ஒரு ஒற்றை கேள்வி பார்த்து திருப்பி கேட்டீங்கன்னா உனக்கு பின்னாடி இருக்கிற இஸ்லாமிய உறவுகள் அவ்வளவு கேட்பாங்க. அப்போ நீங்க தலைவர்கள் எல்லாருமே அதுக்கு மௌனமா தான் இருக்காங்க. அப்போ அவர்கள் தலைவர்கள் தெரியும், அவர்களுக்கான கமிஷன் அவர்களுக்கான இது எல்லாமே கிடைச்சிருது. ஆனா அப்பாவி இஸ்லாமியர்களும் அப்பாவி கிறிஸ்தவ மக்களும் தான் இத மேலும் அவங்களுடைய சொல்லுக்கு வந்து கட்டுப்பட்டு வாக்கு செலுத்துறாங்க. ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து தலைவர்கள் இணைக்க வந்தவர்கள் அல்ல, சரி மக்களை தான் இணைக்க வந்திருக்கோம் அண்ணா சொல்றாங்களா. அதே மாதிரி தலைவர்கள் எல்லோருமே காணாமல் போவார்கள், மக்கள் எல்லோருமே நாம் தமிழர் பக்கம் திரும்புவார்கள் என்பது நிகழ்கால வரலாறு. இது எதிர்காலத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வீரியமா வந்து நாம் மிகப்பெரிய ஒரு தனித்தன்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும். இப்ப சாத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம சொன்னதுனால அடுத்து மறுபடியும் மோடி ஆகிட்டே போயிடுவோம். மோடி ஐயா வந்து தமிழகத்துல பரப்புரை பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு தமிழனா பிறந்திருக்க கூடாதா, என்னோட மொழி வந்து தமிழா இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளிப்படுத்தினாரு. அதுவுமே நம்ம மக்கள் எல்லாமே நெகிழ்ச்சியா பார்த்தாங்க. அதே மோடி அவர்கள் மற்ற மாநிலங்கள் பரப்புரை போகும்போது இது ராமநாதபுரத்தை நான் ஏன் போட்டி போடல தெரியுமா, ராவணர்களின் பூமி, இது பாவ பூமியா மாறிடுச்சு, தேசிய விரோதிகளோட பூமியா மாறிடுச்சு, அதனாலதான் நான் போட்டி போடல, அதுல இருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட விரும்பலன்னு சொல்லி சொன்னாரு. சரி அது அப்படியே இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஐயா அவங்க வந்து ராமநாதபுரத்துல தான் போட்டி போடுறாரு. அப்ப அவரு துரோகியா மாறிட்டாரா இல்ல தேச விரோதியா மாறிட்டாரா, அப்ப அவங்க கூட கூட்டணி வச்சு அவங்களுக்கு பலாப்பழத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற நிறைய கேள்வி அடுக்கடுக்கா நமக்கு வருது. இதை நீங்க எப்படி அணுகுவீங்க? ஐபிஎஸ் வெற்றி பெற மாட்டாரு. ஒருவேளை வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நாடாளுமன்ற உரிமை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம். ராவணன் பூமி தானே, அந்த பூமியில தான் நீங்க வெல்லப்பட்டிருக்க. வெல்லும் போது இந்த ராவணின் பூமியில் உள்ள சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் பிரதமராக தகுதியற்றவன ஆயிரம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த தகுதி உனக்கு உங்களுக்கு இல்ல. அப்ப இதையே நீங்க ஒவ்வொரு காலகட்டம் பாருங்க இதேதான். இப்ப நீங்க இந்த சொன்னதுனால சொல்றேன், இது இங்க பேசுறதை விட்டு எந்தெந்த இடங்கள்லாம் தேர்தல் நடக்குதோ, தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழை என்னுடைய நான் திருவள்ளுவரை தான் வழிபடுறேன் அது எல்லாரும் சொல்லுவாரு. ஆனா இதை விட்டு தாண்டி வெளியே போயிட்டா
அந்த மண் சார்ந்த விஷயங்களுக்கு தெளிவா பேசுறாங்க. ம், அதற்கு உதாரணம் ஒடிசா. பூரி ஜெகநாதனுடைய திறவுகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்காரு. ம். அப்போ மறைமுகமா என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு கொண்டு வராங்க. வர்றாங்க. ஆனா அதனுடைய நிலைப்பாடே வேற. ம், அவர் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்ததுனால அவரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ம். ஆனா அதை யாரு கொடுக்குறா? இவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த சரி. மண்ணுடைய மக்கள், அந்த மண்ணுடைய மக்கள் அந்த நப உறவை நம்பி அந்த முதலமைச்சருடைய ஒப்புதலோட தான் அந்த நிர்வாகம் நடக்குது. ஆனா அந்த இதுல தலையிட்டு நீங்க யாரு? ம். அந்த இடத்துல போய் இனத்துவேசம் பண்றது யாரு? நீங்க தானே. ஆமா, ஆமா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான் ஆளணும்னு அந்த நிலைப்பாடு வரும்போது மட்டும் கொதிக்கிற நீங்க ஒரு ஒரிசாவுல போய் ஒரிசா மண்ணை தமிழர் ஆள்வதான். அப்போ நீங்க இனத்துவேசம் பண்றது நீங்க தான். தெளிவாவே தெரியுது. ஆமா. ஆனா அதுலயும் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு லாபம் தான். லாபம் இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா, நாம தமிழ்நாட்டை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த நாம அமித்ஷா அவர்கள் வந்து சீமானுடைய கருத்து சரியான கருத்து அதை வந்து இந்தியா முழுக்க பரப்பிடும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல தான் அவர் எடுத்திருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வேற வருது. ஏன்னா அந்தந்த தேசிய இனங்களை ஆளணுங்கிறது ஒரு ஒடிசா மக்களை தமிழர் ஆள்வதா சொல்லும் போதே தமிழ்நாட்டை பிறமொழிக்காரன் ஆள்வதா அந்த கேள்வி வந்துருது. ஆமா, சரியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடைய பாரதியினுடைய உறவுகள் தான் இதை கவனமா சிந்திச்சு செயல்படணும். காரணம் எதை எடுத்தாலும் மோடி, எதை எடுத்தாலும் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் இந்தியன்னு நீ கொதிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உங்க பிரதமரும் உங்க உள்துறை அமைச்சருமே வந்து அந்தந்த தேசிய இனங்கள் அந்தந்த நாட்டை ஆளுங்க சொல்லிட்டாங்க. அதனால நல்ல தகுதி வாய்ந்த தமிழர்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை வைக்க சொல்லி நீங்க தான் முன்னெடுத்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். தமிழ்நாட்டுடைய தலைவர்களை வந்து ஏன் பிரமொழிக்காரங்களை உள்ள விடுறீங்க, அண்ணாமலை ஏன் உள்ள விடுறீங்க, சீனிவாசனை ஏன் உள்ள விடுறீங்க, இப்படிங்கிற அந்த நிலைப்பாடை நீங்க எடுத்து தமிழ்நாட்டினுடைய தலைமையை வந்து தமிழர்களுக்கே கொடுக்கணும். நீங்க ஒடிசாவில் எப்படி அந்த உரிமைக்காக பாடுபட்டீர்களோ அதே போல தமிழ்நாட்டில் நீங்க கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பாரதிய ஜனதா உறுப்பினர்களும் இதற்கான குரல் எழுப்பணும் அப்படிங்கறதையும் இதுல பதிவு பண்ணிக்கிறது. சரி சரி. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா இன்னைக்கு மீண்டும் அதை சொல்லியிருக்காரு, தமிழரை முதலமைச்சராக விடலாமா. இன்னைக்கு அது வந்து அந்த அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னது வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்கி வருது. 1ஆம் தேதி தேர்தல். அப்ப இந்த நேரத்துல அந்த இனத்துவேசத்தை விதைக்கும் போது, ஆனா இன்னும் நல்லா கொஞ்சம் அந்த நாட்டுடைய முதலமைச்சரையே வந்து ஒரு ஒரிசா மாநிலத்துக்கு வந்து பூர்வீக அந்த மண்ணுடைய மைந்தன் தான். ஆமா. ஆனா அந்த மண்ணுடைய மைந்தனுக்கு வயோதிக காரணமாக அவர் என்ன பண்றாருன்னா இந்த நாட்டை இது நமக்கு அப்புறம், ஏன்னா அந்த நாட்டனுடைய வறுமையில் ரொம்ப ஏழ்மையில் இருந்த அந்த நாட்டை வந்து மிக சீரிய சிறப்பா கொண்டு வந்து இந்தியாவுடைய 3வது இடத்துக்கு அந்த மாநிலத்தை கொண்டு வந்தார் உணவு உற்பத்தியில. ஆமா. ஏன்னா அது காலகட்டத்துல ஒட்டுமொத்தமா புயலால் அழிக்கப்பட்ட மாநிலம், அழிஞ்சு போன மாநிலம். அதை வந்து அந்த நிர்வாகத்தை கொண்டு வந்து யாருன்னா அதுக்கு பின்னணியில வந்து ஒரு தமிழர் இருக்காரு. அந்த கிட்டத்தட்ட அந்த நிர்வாகத்துல வந்து அதுல நிறைய கட்டமைப்புகள், அதை பத்தி இன்னும் அடுத்த இதுல பதிவு பண்ணிக்கலாம். அந்த நிர்வாக கட்டமைப்பின் மூலயமா மாநிலத்தை வந்து இந்தியாவுடைய உணவு உற்பத்தியில வந்து 3வது இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நிர்வாகத்திறமை பாக்குறாரு யாரு, அந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போ அந்த மண் மீது பற்றுள்ளவனாவே செய்ய முடியும். இது வந்து அந்த வி கார்த்திகேய பாண்டியன், அது கார்த்திகேய பாண்டியன். அப்போ அவரை வந்து ஏன் நம்ம வந்து அடுத்த நம்முடைய பதவிக்கு அவரை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால இப்பவுமே அதை தடுத்துடணும். சரி. அப்ப இதை எந்த காரணம் கொண்டு ஒரு தமிழர்கள் வந்து வேற ஒரு மாநிலத்தை ஆண்டக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் தெளிவா தீர்க்கமா இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த அமித்ஷாவுடைய உளறல். சமகால அரசியல் தலைவர்கள் மேல அந்த மாதிரி விமர்சனங்கள் எழுதுறது வந்து ஒரு சாதாரண விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். இறந்து போன ஒரு தலைவர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அவங்கள வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சரி, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் சரி, அவங்க வந்து ஒரு இந்துத்துவவாதி தான் அப்படிங்கிறத வந்து சொல்லி வர்றாங்க. அது வந்து சரியான ஒரு நிலைப்பாடு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எப்பவுமே ஒரு செயல், அதாவது ஒரு செய்தி வந்திருக்கு, அந்த செய்தி வந்து எப்பவும் பரபரப்பா இருந்துட்டே இருக்கும். அப்போ அந்த செய்தியை பரபரப்பா மறைக்கிறதுக்காக இன்னொரு செய்தியை கொண்டு வருவாங்க. சரி சரி. அப்போ இந்த இடத்துல ஒடிசாவுல வி கார்த்திகேய பாண்டியனுடைய அந்த செய்தி வந்து உலகம் இந்தியா முழுக்க பரவலா பேசப்படுது. சரி சரி. அப்போ ஒரு சாதாரண ஒரு தமிழுடைய செய்தி இந்த அளவுக்கு பரப்பப்படுறதா, அதுவும் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பேசுபொருள் ஆக்குது. அவர்களுக்கு உண்டான மதிப்பை குறைப்பதற்கான வேலைகள் இங்க நடக்குது. இந்த நேரத்துல எதை சொன்னா மக்கள் வந்து இந்த இதுல இருந்து அடுத்த நகர்வுக்கு நகர்வாங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் காரணமே இல்லாத ஜெயலலிதாவுடைய இதை வந்து அவர்கள் ஒரு இந்துத்துவாதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லாடல். இந்த ஒற்றை காரணத்துக்காக தான் அந்த செய்தியை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக சொல்றாங்க. ஜெயலலிதாமா இந்துத்துவாதினா எதுக்கு சங்கராச்சாரிய பத்தி உள்ளதுக்கு போடுறாங்க?
நீங்க அடுத்த கேள்வி நம்ம நிறைய கேள்வி இந்து இல்லையே நம்ம. அப்ப யார் இந்து அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. ஆமா ஆமா. நாம இந்து இல்லைன்னு சொல்றோம், தமிழ் வேற சொல்றோம். ஆமா, ஒருவேளை சங்கராச்சாரியம் இந்து இல்லாம இருந்திருக்கலாமோ, அவங்களுடைய பார்வையில வந்திருக்கலாம். சொன்னவர் மட்டும் இல்லாம அது குறித்தான விவாதங்களை வந்து அதிமுகவோட செய்ய தயாருங்கிற லெவல்லையும் அண்ணாமலை அவங்க சவால் விடுறாங்க. பேசணும்ல. நீங்க இந்த இதை பத்தி பேசினா தான் உடனே ஜெயக்குமார் பேசணும், எடப்பாடி பேசணும், பன்னீர்செல்வம் பேசணும், உள்ளுக்கு எதிர்கட்சிய நமக்கு ஆதரவாக பேசணும். பேசும்போதுதான் மத்த விஷயங்கள் மறைக்கப்படும். அதுக்குதான் அவர் வம்புக்கு இருக்காரு. அதுக்குதான் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் அதிகாரியா இருக்காரு, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது பக்குவம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சதுனால கொஞ்சம் அறிவு இருக்கும் அப்படி நினைச்சதுதான். ஆமா, நினைச்சதுதான். ஏன்னா சரி, இருந்தாலும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இருக்கும்போது ஒரு சாதாரண தூக்கி வைக்க மாட்டாங்கல்ல. இப்பதான் தெரியுது இருக்கிறதுல கேடுகட்டமான கேவர் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை வந்து நம்ம பகிரங்கமா முன்வைக்கலாம். ஏன்னா சாதாரணமா கடந்து போற விஷயங்கள், அதாவது அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து சீமான் வந்து பதிவு பண்றாரு என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சியை அதிக வாக்கு வாங்கிட்டா கட்சியை கலைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு. அது வந்து இவர்களுடைய நெருக்கடியினுடைய அந்த ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இதே உண்மையிலேயே ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நேர்மையாளர் என்ன சொல்லுமா, அண்ணனுக்கு அதே சவால் நான் விடுறேன் அப்படிங்கிற, பாரதிய ஜனதா கட்சியை விட நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கினா நான் கட்சியை கலைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தாருன்னா அது சரியான தலைவர். போயிடுறாங்க, ஒன்னே கிடைக்க முடியாது. காரணம் முதலாளி எங்க இருக்காரு, டப்பு டப்புன்னு அடிச்சு விளைவு சரியா. அப்போ அதனால அவர் சொல்ல முடியாது. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை நான் இந்த பாரதிய நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர். அதனால நாம் தமிழர் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி வாக்கு குறைவா எடுத்துனா நான் அந்த கட்சியினுடைய தலைவர் பதவியை விளையாட. அது ஒரு சொல்லளவுல சொல்லிட்டு போங்க, நீங்க விளைய வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களுடைய வன்மை எதை நோக்கி இருக்கு, அந்த இடத்துல போய் எதை பத்தி பேசுற? அப்போ உனக்கு எவ்வளவு ஒரு வக்ர புத்தி, அந்த வக்ர புத்தியா இருக்க பத்தி நாங்க திருப்பி காயத்திராம அப்படின்னு பல பேர் எடுக்கலாம். அந்த அரசியலுக்கு நாங்க போக விரும்பல. கருத்தால மோதுங்க, நாங்க உங்களோட கருத்தை எதிர்த்து சண்டை போடுறோம். அதுல எந்த இதுக்கு நாங்க சவால் விட தயாரா இருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா சரி, அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, சரி தமிழ் சவுந்தரராஜன் அவங்களும் சொல்றாங்க. அதை வந்து மறுக்கிறது யாரு மறுக்கிறாங்க அப்படின்னா ஜெயக்குமார் அவங்க வந்து வெளிப்படையா சொல்றாங்க, அண்ணாமலை வந்து ஒரு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க தட்டி விடுறாங்க. அது வந்து அதுல இன்னொன்னு சொல்றாங்கன்னா, யானைக்குள்ள மதவெறியை விட பாஜகவுக்கு மிகப்பெரிய மதவெறி இருக்கு, அது நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறும் அப்படிங்கிறத நினைச்சு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமா அவங்களோட கூட்டு சேர்ந்த டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு, இல்ல அந்த அம்மாவுக்கு அதுதான் பெருமை, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அவங்க இந்துத்துவவாதி அப்படிங்கிறத அவங்களுக்கு அதை வச்சுதான் பெருமை அவங்க கொண்டுகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து கூட்டணி தர்மத்தை காக்கணும் அப்படிங்கிறது இருக்குமா, இல்ல எனக்கு ஒரு சீட்டு தந்துட்டாங்க அப்படிங்கிறது இருக்குமா? ஜெயிக்கிறதுக்கு இனிமே ஜெயிக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வேற. ஒண்ணு வந்து அச்சத்தினுடைய வெளிப்பாடுதான். ஏன்னா இவங்க மேல மிகப்பெரிய அளவுல நிறைய ஊழல் எல்லாம் கிடைக்கு. சரி, திடீர்னு நாம அவங்க சொன்னதுக்கெல்லாம் நம்ம ஆமாச்சாமை போட்டா தான் நம்ம அவங்களோட இருக்க முடியும். நமக்கான அந்த ஒரு சீட்டை கொடுப்பாங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூட 2 சீட்டை வாங்கிக்கலாம். கூட்டணி தர்மங்கிறத விட எங்களுக்கு என்னைக்கு நீங்க தர்மத்தோட எல்லாம் இருந்தாங்க, தர்மங்கிறது கூட்டணி தான், தர்மம் கிடையாது. தர்மங்கிறதுலாம் செத்து போச்சு, அது எப்பவுமே செத்து போச்சு. இவங்ககிட்ட போய் கூட்டணியை பத்தி எல்லாம் தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்க முடியாது. ஆனா அது கிடையாது. அச்சங்கள் கூட காரணமா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஒண்ணு அச்சம், இன்னொன்னு வந்து நப்பாசைன்னு சொல்லுவாங்கல்ல. அது என்ன தெரியுமா, அதிமுக நம்மளோட பிடியும் கொடுத்துருவாங்க, நம்மளோட பிடியும் கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்கதான் ஆளுமையில இருக்காங்க அப்படின்னா. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் யார் ஆளுமையில இருக்கா அப்படிங்கறது அடுத்த கேள்விக்கு வரும். இப்ப வரைக்கும் உரிமை மீட்பு கழகம்னு அந்த லெட்டர் பேர்ல ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் மீட்பு கழகத்தையும் மீட்பு கழகம்னு போடுவாங்க. ஏன்னா லெட்டர் பேர் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கான காலகட்டங்கள். ஒரு தமிழ்நாட்டை துண்டாடுற விதமா தான் பாஜகவினுடைய அமித்ஷா அவர்களும் சரி, பிரதமர் மோடி அவர்களும் சரி, தமிழர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு தோல் பேச்சுகள் தான் வந்து எல்லா இடத்துலயுமே பேசிட்டு வர்றாங்க. இது தமிழ்நாடு துண்டாடுமா அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க, தமிழ் தேசியத்தை பயணிக்கக்கூடிய நாம அதை எப்படி பார்க்கணும்? தமிழ்நாடு துண்டாகுமா துண்டாகாதா, துண்டு ஆகணுமா ஆக வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிற இடத்துலயே வந்து இந்திய தேசிய கட்சிகள் தான் இருக்கு. சரி, அதனால கொஞ்சம் அது பாரதிய ஜனதா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம். சரியா, அவர்கள் எப்பொழுதுமே இந்திய கட்டமைப்பே எப்பவுமே தமிழருக்கு விரோதமா தான் இருக்கும். அது இது ஆண்டாண்டு காலமான நிலைப்பாடுகள். ஏன்னா தமிழர்கள் எதை கையில் எடுத்து செஞ்சாலும் சரி, ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு வேற தமிழ்நாட்டுல தமிழ் கேள்விதான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அது என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கள் தாய்மொழியிலே பேசணும் அப்படின்னு சொல்லும் போது கூட ஒரு இழிவா ஒரு ஏளனமா பாக்குறது. இதுதான் அந்த வரலாற்று ரீதியாகவே வந்து அப்போ ஒரு தமிழ்லயே அவன் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு கல்வியே கிடையாது,
தமிழ்ல பேசுறவனுக்கு கல்வியறிவே கிடையாது, தாய்மொழி பேசுறவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது பண்ணிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை வந்து மக்கள் மத்தியில விதைக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா போறோம், இங்கே போய் தமிழ் பேசுறீங்களேன், உங்களுக்கு படிக்கலையா அப்படிம்பாங்க. இது ஆகாத ஆக மாட்டான் அப்படி. ஆமா, நீ படிக்கவே இல்லையாம்பாங்க. தமிழ்ல பேசிட்டாலே நீங்க படிக்கலையா. அப்போ இந்த தோற்றம் எப்படின்னா, ஒரு தமிழர்ல வந்து ஒரு மடைமாற்றத்துக்கான வேலை திட்டத்துல இது ஒண்ணு. அறிவியலை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா, எந்த அரசியல் ஒருவேளை ஒரு மூலிகை பெட்ரோல் கொண்டு இந்த மாதிரி ஒரு தயாரிப்பில் கொண்டு வரும்போது அதை மிக கேவலமான ஒரு இதா நிலையை மாத்துவாங்க. இது வந்து அவர்களுக்கான அதுங்களோட தமிழுடைய படைப்பை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடாது. அப்போ அந்த திட்டத்திலையும் அவங்க வந்து தமிழர்கள் மீது வன்மம் வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு நிலைப்பாடுலையும் பாருங்க. அப்புறம் அவர் மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிக்கிறாங்க. மருத்துவத்தை எடுத்துக்கோங்களேன், மருத்துவம் ஒருவேளை நீங்க எப்பேற்பட்ட மருத்துவமா இருக்கும், அந்த மருத்துவத்தை தமிழ் மருத்துவத்தை வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய நிலைப்பாடே வேற மாதிரி இருக்கும். ஒரு மஞ்சளையோ ஒரு இதையோ ஒரு காயத்துல பூசணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயங்கள் வந்து நீங்க கழிவு போடுறதோட காணாம போற அளவுக்கு இருக்கும். அப்போ இது வந்து மருத்துவர்கள். ஆனா அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, அதை ஒரு மூட நம்பிக்கை மாதிரி காட்டும். இவர்களுக்கு வந்து ஒண்ணுமே அறிவே இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை காட்டுவாங்க. அப்ப தமிழர்கள் எப்படி ஒடுக்குறான் பாருங்க. அடுத்த நிலையில வந்து என்னுடைய மொழியை நான் காக்கணும், என் தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை வந்து ரொம்ப பின்னடைவுல இருக்கு, நான் அது வெள்ள கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு மொழி வெறிம்பாங்க. சரி, அப்போ இவருடைய தாக்கம். அப்ப இதையே அமித்ஷா சொல்லும் போது வேற மாதிரி இருக்கு. அப்ப நாம சொன்னா மொழி வெறி. அப்ப இந்த பிம்பத்தை இவன் உள்ள விதைக்கிறான். அப்ப இப்படியாகத்தான் தமிழர்கள் பண்பாடு கலாச்சாரம் இப்படின்னு பேச வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன், அது பிற்போக்குத்தனங்கிறது. அப்ப எப்படி பாருங்க. அப்போ தமிழோட எந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எதெல்லாம் போகும்போது இவர்கள் தமிழை வீழ்த்தணுங்கிறதுக்காக இவர்கள் இப்படியாக சொல்லியே தமிழுடைய ஒரு அறியாமையை பயன்படுத்தி அப்படியே கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அதை வந்து உடைத்து நான் தமிழில் தான் பேசுவேன், தமிழர்கள் தமிழ் தான் பேச வேண்டும், என்னுடைய மருத்துவம் தான் சிறந்தது, என்னுடைய அறிவியல் தான் சிறந்தது, என்னுடைய அப்படிங்கிற அந்த மேற்கோள் காட்டி ஒரு நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழில் பேசுவது பெருமையா நினைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. நாம் தமிழர் கட்சி வரவுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், தேர்தல் பிரச்சாரம் அப்படிதான் ஒரு சொல்லாடல் இருக்கும். ஆமா, ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சாரங்கிற சொல் காணாம போயிடுச்சு. அந்த இடத்துல பரப்புரை அப்படிங்கிறது தான் அந்த சொல் வந்துட்டு நிறைய செய்தி ஊடகங்களே பரப்புரை, எல்லா ஊடகங்களையும் இப்ப பரப்புரை தான். முடியாதுன்னு சொன்னதை வந்து முடிச்சு காட்டின ஒரு இடத்துல இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி அமைப்பு தான், கட்டமைப்பு தான். அப்போ இதே மாதிரிதான் இப்ப பாருங்க, எல்லா இடங்கள்லயும் பேருந்து, மகிழுந்து, சிற்றுந்து, ஈரூர்லி அப்படி எல்லாம் வருதா. ஆமா, இதெல்லாம் யார் கொண்டு வந்து யாரு இது முடியாது இன்னைக்கு இந்த பேசுபொருள் ஆக்கப்பட்டிருக்குமா, இன்னைக்கு எடுத்த உடனே டக்குன்னு சேர் எட்டுவான்னு சொல்ல மாட்டான், நாற்காலி எடுத்துட்டு வா. அப்போ இது இங்க தோற்றமே வந்து நீங்க இதை வென்றுட்டாலே நாம வெல்றோம். ஆமா, அப்போ இது வென்றுச்சு. அதனால பாரதிய கட்சி எவ்வளவுதான் நம்மளை ஒடுக்கணும் அழிக்கணும்னு நினைச்சாலும் இனிமேல் அது காலத்தால் நடக்காது. அப்படி ஒருவேளை அவர்கள் ஒழிக்க நினைச்சா நீங்க சொன்ன மாதிரி நீங்க வேணா தனியா போங்கப்பா சொல்லப்பட்டால் மட்டுமே அதற்கான காலகட்டம் நடக்குது. திமுக அதிமுக கட்சிகளை அவங்க வந்து நோண்டதே விட்டுட்டாங்க. அது எப்படி நம்ம கூட கூட்டணி ஒரு வரப்போறவங்க தான். அதனால நம்ம இவங்களை அதிகமா நம்ம தாக்க வேண்டாம். நமக்கு எதிரான சித்தாந்தங்கள் யார் கொண்டிருக்கா அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் மட்டும் தான் கையில வச்சிருக்காங்க. அப்ப அவங்களை எதிர்க்கிறது நம்மளோட முழு முதல் வேலையா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் மே 18 நிகழ்வுக்கு அனுமதி கிடைக்காம போனதுக்கு அது ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒட்டுமொத்தமாகவே என்ன சொல்லனா, தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வு நடத்தக்கூடாது, அது விதிகளை நம்ம உடன்படுறோம். ஆனா அதே நேரத்துல அந்த விதிவிலக்கு நாம் தமிழருக்கு மட்டும் ஏங்கிறதான் கேள்வி. எதெல்லாம் முன்னெடுக்கும் நாம் கட்சி அதெல்லாம் நீங்க சொல்றீங்களா ஒடுக்குன்னு நினைக்க ஒரே வார்த்தை தான். நீங்க எதையுமே ஒடுக்குன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் உங்களுக்கு ஆபத்து இருக்கும். ஆமா, உங்களுக்கு ஆபத்தே அங்கதான் இருக்கு. அவங்க வந்து நினைக்கிறாங்க தெரியுமா, இதெல்லாம் ஒடிக்கலாம் நினைக்கிறாங்க. நீங்க ஒடுக்கி பாருங்க. ஒவ்வொரு காலகட்டமும் கிட்டத்தட்ட 2009 முன்கூட்டி தேசிய தலைவர் பிரபாகரனுடைய படங்கள் தமிழ்நாட்டுல எந்த இடத்துல வைக்க முடியாது. அவன் வைக்க கூடாது வச்சா அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருந்தான். மிரட்டத்தான் நான் வைக்கிறேன், நீ என்னடா பண்ணுவ அப்படிங்கிற ஒவ்வொரு இப்போ இருசக்கர வாகனத்துல எல்லா வாகனங்கள்லயும் தானியில ஒவ்வொரு இடங்கள்லயும் எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே போல தமிழ் தேசியம் வீறு கொண்டு எழுந்து திராவிடத்தையும் இந்தியத்தையும் வேரோடு அறுத்து தமிழ் தேசியம் மீண்டும் வெல்லும் அப்படிங்கிறதுல நம்ம முழுமையா நம்பிக்கை. இந்திய ஒன்றியம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு புலிகள் மீதான தடையை வந்து நீட்டிக்கிறோம் அப்படின்னு இந்த சமயத்துல கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியத்திற்கு ஒரு காலம் இந்தியா துணை நிற்காது. அது 2 காங்கிரஸா இருக்கட்டும், இது ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணிட்டோம். ஆனா அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஈழம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு நாடு உருவாயிருச்சு. அந்த உருவாக்கி இனிமே கூடிய சீக்கிரம் அங்கீகரிக்கக்கூடிய சூழல் தான் இப்போ.
அது 1 மாதத்திலயோ 2 மாதத்திலயோ 2 ஆண்டோ நீண்ட நாட்கள் ஆகாது, அது மட்டும் உறுதி. வெகு தொலைவில் இல்ல, குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயே ஈழ நாடு உருவாக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா வந்துருச்சு. அப்போ இந்த காலகட்டத்துல நாம தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா முதல் கொண்டு தீர்மானம் நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு உந்து சக்தியா இருக்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய விடுதலை அங்கீகரிக்கிறதுக்கு அயர்லாந்து, நெதர்லாந்து போன்ற நாடுகள்லாம் வேற பகிரங்கமா நாங்க இந்த நாட்டை அங்கீகரிக்கிறோம். அப்போ அதை நம்ம முன்னிலைப்படுத்தியே நம்முடைய நாட்டை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் மிகப்பெரிய வந்துருச்சு. சாத்தியக்கூறுகள் அதிகமாயிருச்சு. ஐரோப்பிய ஒன்றியமா இருக்கட்டும், நமக்கு அமெரிக்கா தான் முதல்ல தடைக்கற்களா இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்காவே அடிமையை வச்சிட்டாங்க. அதுல ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? ஏதோ அவர்களாக சொல்லவில்லை, அவர்களை உலகம் முழுக்க வாழ்கிற ஈழத்தமிழர்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கைப்பற்றி அந்த நாட்டை அடிமை தனக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டையும் தனக்கான ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க உருவாக்கிட்டாங்க. அதாவது நிறைய இடத்துல நாடை நம்ம கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பொருளாதாரத்தை வச்சு கட்டுப்படுத்த நினைப்பாங்க. ஆனா புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அறிவாலையும் அவங்களோட அன்பாலையும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு வர்றாங்க. ஆமா, அப்ப இந்த அளவுக்கு இந்த மக்கள் ஒரு கனிவான உள்ளத்தோட இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய அறிவாயுதத்தோட இருக்காங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பின்பக்கத்துல ஈழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நாடு இருக்கு, அந்த ஒரு நாடுதான் இருக்குது. அப்ப இதற்காக நம்ம அங்கீகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. சரி, அப்போ அந்த சூழல் தமிழ்நாட்டிலையும் நான் என்ன சொல்லலாம், எங்க நீங்க ஆதரவு கொடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய முழுமையான ஆதரவு எல்லாம் வெல்றது கொஞ்சம் கடினம். அப்ப அந்த முழுமையான ஆதரவு வேணும்னா அதுல நாம் கட்சி அதிகாரத்துக்கு வரணும். சரி, அப்ப அந்த அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த தடை கற்களை உருவாக்குறதுக்கு தான் இந்த திராவிட கும்பலும் இந்திய கும்பலும் ஒன்று சேர இந்த வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாடு கடந்த தமிழீழ அரசு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பும் ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஈழத்திலையும் மிகப்பெரிய அளவுல இந்த தடவை முள்ளிவாய்க்கால் நிகழ்வு எதிர்பாராத கூட்டங்கள், பெரும் வரவேற்பு, அந்த மக்களே திரண்டு வந்துட்டாங்க. ஆமா, ஒற்றை காரணம் தான், அவர்களாக ஈழம் கொடுத்தால் இலங்கை இரு நாடாக இருக்கும். சரி, சரியா? இல்லை என்றால் தமிழீழம் என்ற ஒரு நாடு மட்டுமே இங்க இருக்கும். இதுதான் அந்த நிலைப்பாடா இருக்கும். சரி சரி சரி, அது ஒரு நாடா இரு நாடா அப்படிங்கறது அவங்கதான் முடிவு. நம்மளோட எதிரிதான் முடிவு பண்றோம் நம்ம என்ன ஆயுதம் அப்படிங்கறது. அதுல இந்தியா தான் அதுல முழுமையான அதை தீர்மானிக்கணும், அதை நகர்த்தி கொண்டு போற வல்லமை வரைக்கும். நாம என்ன சொல்றோம், இந்தியா இப்பவும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒருவேளை கடைசி நேரத்திலேயாவது ஈழத்துக்கு ஆதரவு வாக்கெடுப்பு நடத்திடுவாங்க. ஏன்னா எல்லாமே நடுநிலை சொல்லி நடுநிலைய மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு. ஒண்ணு அவன் ஆதரி இல்லைன்னா இவன் ஆதரி, அந்த நடுநிலைன்னு சொல்றது மிகப்பெரிய கேவலமான ஒரு சொல். சராசரி நடு பக்கத்துல வந்துச்சுன்னா நமக்கு மனசே சங்கடமா இருக்கும். ஆமா, நீ இந்த பக்கம் எதிரி பக்கம் நில்லு, நீ வேற நான் வேணாம் சொல்லியா, நீ எதிரி பக்கம் நில்லு, அதை விட்டு நான் நடுநிலையா இருப்புங்கிறது மிகப்பெரிய ஆடிட்டே இருக்கு. அந்த நிலைப்பாடு கடந்த இதுல இந்தியா எடுத்துச்சு. அதனால அதனுடைய தனக்கான நிலைப்பாடையே அது கேள்விக்குறியாக்கி உலகம் முழுக்க பேசினாங்க. சரிதான். அப்ப இந்த முறையும் அதே மாதிரி கூடிய விரைவில் இந்த வாக்கெடுப்பு நடக்க போகுது. வாக்கெடுப்பு நடக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாட நாம நம்ம பக்கம் திருப்பாய்க்குண்டான வேலையை தமிழ்நாட்டுல இருந்து முழுமையா இறங்கி செய்யணும் அப்படிங்கறதுல சரி இந்த இதுல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். சரி சரி, நான் இவ்வளவு நேரம் உங்களோட உயிரான நேரத்தை நிறைய பேர் சொல்லும்போது பொன்னான நேரம் சொல்லுவாங்க. பொண்ணுனா கூட நீங்க நிறைய சம்பாதிச்சு நீங்க எடுத்துருவீங்க. உங்களோட உயிருக்கு நிகரான அந்த நேரத்தை எங்களுக்காண்டி ஒதுக்கி நமக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிகவும் நன்றிண்ணே. நன்றி, சிறப்பு, நன்றிண்ணே.